சமத்துவத்துக்கு ஆதரவா சனாதனத்தை எதிர்க்கிறவனுக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியும், சமத்துவம்னாலும் என்னன்னு தெரியும். ஆனா சனாதனத்துக்கு ஆதரவா பேசுறவன்ல 97%க்கு சனாதனம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா சனாதனம் என்பதே மேல இருக்கிற அந்த 3%க்காக உருவாக்கப்பட்டது. மனுஸ்மிருதி என்ன சொல்லுது? பெண்களை ஒரு உடைமையாக வச்சிருங்குது. சனாதன தர்மம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு, நீ இந்த வாழ்க்கையில அனுபவிக்கிறதெல்லாம் உன் விதிங்குது. இது போல நிறைய இருக்கு. பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்றாரு. ஏன் இதை திருத்த முடியாது, எடிட் பண்ண முடியாது, அழிக்கத்தான் வேணும்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, வேற எல்லா மதங்கள்லையுமே பிரிவினை இருக்கு. இப்ப கிறிஸ்டியானிட்டியில புரொட்டஸ்டன்ட் ஆர்சி இருக்கும், முஸ்லீம்ல இருக்கும். ஆனால் இது எல்லாமே அதை பின்பற்றுகிறவர்கள் உருவாகுனது. ஆனால் ஹிந்துவிசம் மட்டும்தான் கடவுளே சொன்னதாக எழுதி வைக்குது. நான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, நான் 4 வர்ணங்களை உருவாக்கினேன். இவங்கிட்ட போய் கேட்டா, பிறப்புனால நாங்க அதை பண்றது இல்லை, தொழிலை வச்சுதான், அப்படிதான் வேதம் சொல்லுது அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன இருக்கு? அனைத்து ஜாதியும் அர்ச்சகராலாம்னு ஒரு அரசு சட்டம் போட்டா நீ அதை எதிர்த்து கேஸ் போடுற. அப்புறம் என்னத்துக்கு ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போலான்னு அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் விட்டா அதை எதிர்த்து நீ கேஸ் போடுற. அப்ப இப்படி சொன்னா அப்படி சொல்ல வேண்டியது, அப்படி சொன்னா இப்படி சொல்ல வேண்டியது. மக்களே, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. சனாதன தர்மத்தை எதிர்க்கிற திராவிட இயக்கம், ஒழிக்கணும்னு சொன்ன திராவிட இயக்கம் தான் சாமி கும்புறவங்கள கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போச்சு, எல்லோரும் அர்ச்சகராகலாம்னு சொல்லுச்சு. நாத்திகம் பேசுற கம்யூனிசம் தான்